சரி, இல்லைன்னா போல்ட் வந்து வச்சு நல்லா டைட் வச்சாலும் சரி, இந்த மாரி வந்து வச்சு விட்டு நல்லா வந்து டைட் வந்து பண்ணியாச்சுங்க. இப்போ பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். அப்படியே வந்து அந்த மூடியையும் சேத்தாப்புல ஃபிட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கடுத்து மேலே ஹேண்டிலு, அதுக்கடுத்து அந்த பூட்டு மாரி போடுறதுக்கு ஏத்த மாரி உள்ள லாக்கு எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சின்ன டூல் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். எல்லாத்தையும் போட்டாச்சு பாருங்க இந்த மாரி தான் இருக்கும். இது வந்து இப்போ வந்து வச்சோம் அப்படின்னா கீழ வந்து டபக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உருளும். ஸோ உருளாம இருக்கிறதுக்காக ஒரு சின்னதா ஸ்டாண்டு மாரி வந்து இந்த மாரி பிவிசி சீட்டையே வந்து வெட்டி வச்சு இந்த மாரி செஞ்சிருக்கேன். இத கீழ வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு கம்ப்ளீட்டான டூல் பாக்ஸ் ரெடி ஆயிருச்சுங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இத டேபிள்ல இந்த மாரி வச்சுக்கலாம். அதுபோக நம்ம டூல்ஸ்லாம் தொலைஞ்சு போயிரும்ல, தேவைங்கிற டூல்ஸ வந்து இதில வந்து போட்டு வச்சுக்கலாம். இத ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா வந்து இருக்குங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. என்ட்ட கொஞ்சம் உள்ள டூல்ஸ் எல்லாம் அந்த மாரி வந்து போட்டு வச்சுட்டேன். இத வந்து அதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, எங்கேயாவது எடுத்து வைக்கிறதுக்கும் ஈஸியாவும் இருக்கும். இந்த மாரி பிவிசி பைப்ப வச்சே அழகாவும் செஞ்சிரலாம். இத கண்டிப்பா செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் பண்ணேன்.